ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. நம்ம தோட்டத்தில வந்து கார்டன் பெட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்குதுங்க. நம்ம ஆல்ரெடி ட்ரெல்லிஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இதே செட்டப் தான். என்ன டிஃப்ரென்ஸ்னா, ட்ரெல்லிஸ் வந்து தனித்தனியா போட்டிருக்குதுங்க. இந்த பெட்ல பார்த்தீங்கன்னா 3 ட்ரெல்லிஸ் ஒண்ணா போட்டிருக்கிறோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு விட்டுங்க. ஒரு ட்ரெல்லிஸ் தனித்தனியா 2 ட்ரெல்லிஸ் போட்டிருக்குது. ஒண்ணா ட்ரெல்லிஸ் போட்டிருக்கிறதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கொடிக்கையெல்லாம் நம்ம மேல படர விடுறோம் இல்லைங்களா? அது வந்து ஒரு சில செடி ரொம்ப டாமினேட் பண்ணுதுங்க. மெயினா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவரைக்காய், பீர்க்கங்காய்ங்க. மத்த செடிய வந்து தலையவே விட மாட்டேங்குது. போன டைம்லாம் பொடலங்காய் பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 காய் தான் எடுத்திருப்பேன்னு நெனைக்கிறேன். இது ஃபுல்லா அழுத்திடுதுங்களா, அது மேல தழைஞ்சு வரதுக்கு சுத்தமா இடமே பத்த மாட்டேங்குது. சரி அதனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து அத்திப்பழ செடியும், மாதுளம்பழம் செடியும் பார்த்தீங்கன்னா, பாட்ல வந்து மாத்தி வச்சுட்டேங்க. பெருசான ஈல்டு ஒண்ணும் கிடைக்கலிங்களா, அதுவும் இல்லாம கார்டன் பெட் போடுறதுக்கு இங்க தான் வாட்டமா அமைஞ்சது. சரின்னு சொல்லிட்டு மாத்திட்டேங்க. நாம வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் கீழ 3 கார்டன் பெட் போட்டுருக்குறோங்க. நடுவுல இருக்கிற பெட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 ட்ரெல்லிஸ் வந்து ஷேர் பண்ற மாரி போட்டிருக்குது. வேணும் அப்படின்னா சைடுல எக்ஸ்டெண்ட் பண்ற மாரி இடமுமே விட்டுருக்குதுங்க. நாம இப்போ போட்டிருக்கோம் இல்லைங்களா கார்டன் பெட் செட்டப்பு, இதுக்கு வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லுங்க, அந்த கார்னர்ல கல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பிளான்டர் வால் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 24 கல் வேணுங்க 3 பெட் செட்டப் பண்ணுறதுக்கு. அன்ட்ரீட்டட் வுட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்லேயும் 1.5 ஃபீட்லேயும் 6 6 பீஸ் வேணுங்க. கேட்டில் பேனல் வந்து 16 ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டில் பேனல் வேணும். டீ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாங்க 6 ஃபீட்டில் 8 டீ போஸ்ட்டுங்க. இது கூடவே டீ போஸ்ட் கிளிப்ஸுமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா 50 பேக் உள்ளதை வாங்கிக்கலாங்க. மண் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்கோவில் தாங்க வாங்கியிருந்தேன். ஒரு கார்டன் பெட்டுக்கு மினிமம் 3 பேக் தேவைங்க. மொத்தம் 9 பேக் வந்து மண் வாங்கியாச்சுங்க. இதெல்லாம் தான் நம்ம வாங்கின ஐட்டம்ஸுங்க. எவ்வளோ வேணும், ஒரு ஐட்டமும் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுக்குறேங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கார்டன் பெட் செட் பண்ணுறதுக்கு திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, காஸ்கோ, ஹோம் டிப்போ, டிராக்டர் சப்ளைல தாங்க வாங்கியிருந்தோம். டிராக்டர் சப்ளைல வந்து கேட்டில் பேனல் ரொம்ப நல்லா இருக்குங்களா, அதனால் அங்கே தான் வாங்குறது. அங்கேயே டீ போஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸில் வச்சுருப்பாங்க. 5 ஃபீட்டு, 5.5, 6, 6.5, 7ன்னு எல்லா சைஸஸ்லையுமே வச்சுருப்பாங்க. நம்ம ட்ரெல்லிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் வந்து கரெக்டாக இருக்குங்க. வாங்கும்போதே இந்த ஆங்கர் பிளேட் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. ஆங்கர் பிளேட்னா அந்த டீ போஸ்ட் கீழே பாருங்களேன், கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா மண்ணில் வந்து அடிக்கும்போது அது நல்லா ஃபுல்லாக உள்ளே போகணுங்க. 6 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 வேணுங்க. ஒரு பெட்டுக்கும் அந்த ட்ரெல்லிஸ் வைக்கிறதுக்கு 4 நாள் வேணுங்களா, நம்ம 2 ட்ரெல்லிஸ் தான் வைக்க போகிறோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்து 8 வேணும். டீ போஸ்ட் வந்து 4 டீ போஸ்ட் வாங்கணும் அப்படின்னாவே அந்த டீ போஸ்ட் கிளிப் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஒரு பேகு. நம்ம 8 டீ போஸ்ட் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் 2 பேக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. இந்த டீ போஸ்ட் வந்து ஒரு டீ போஸ்ட்டோட ப்ரைஸ் வந்துங்க $5.49ங்க. அடுத்து கேட்டில் பேனல் வந்து பார்த்திங்கன்னா, இது கேட்டில் பேனல் வந்து நிறைய சைஸஸில் வச்சுருக்குறாங்க. நமக்கு வந்து 16 ஃபீட் கரெக்டாக இருக்குங்க. 16 ஃபீட் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $26.99ங்க. ஆன்லைனில் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக போட்டுருக்குறாங்க. நீங்கள் பக்கத்தில் டிராக்டர் சப்ளை இருந்தது அப்படின்னா அங்கே போய் பாருங்கள். கம்பி பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. இதை விட பெரிய சைஸ்லாம் பார்த்திங்கன்னா $35, $45ன்னு போட்டிருக்குறாங்க. நமக்கு இதுவே ரொம்ப பெருசு தாங்க. 16 ஃபீட்டே நீங்கள் பெண்ட் பண்ண அப்படின்னா கையை வந்து நமக்கு எட்டவே எட்டாதுங்க. அந்தளவுக்கு ஹைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த டிராக்டர் சப்ளையில் வாங்குற ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டில் பேனல்லாம் நம்ம காரில் வந்து கொண்டுட்டு வர முடியாதுங்க. நம்ம யூஹால் வந்து ரெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து ட்ரக்கு தான் எடுக்கலான்ட்டு போனோங்க. ஆனால் அங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கு அவைலபிலிட்டி இல்லை அப்படின்ட்டாங்க. கார்கோ வேன் தாங்க இருக்குதுன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கார்கோ வேன் தான் எடுத்திருந்தோம். கார்கோ வேனுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு $20ங்க, 24 ஹவர்ஸு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைலுக்கு $1, க்ளோஸ் டு $1 சார்ஜ் பண்ணுவாங்க. 90 சென்ட்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்ம ஃபியூவல் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அந்த டேங்க் வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் வந்து இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்லாம் போடலிங்க. அது இல்லாமல் இதில் ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற யூஹாலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிலோமீட்டர் கம்மியாக வரும் இல்லைங்களா, ஸோ நமக்கு ட்ராப்பு பிக்கப் எல்லாமே ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க.
இந்த கார்கோ வேன் வந்து பார்த்திங்கன்னா, பயங்கர ஸ்பேஷியஸா இருக்குதுங்க. நெறைய திங்ஸ் வைக்கலாம் போல இருக்குது. இந்த கேட்டில் பேனலுக்காக வேண்டி இவ்வளோ பெரிய வண்டி எடுக்கிறதா போயிடுச்சுங்க. ஏன்னா வேறு எதுலேயுமே ஃபிட் ஆகாது. இந்த ட்ரக்லேயும், வேனில் மட்டும் தான் ஃபிட் ஆகிற மாரி இருக்குது. நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய வண்டி இல்லைங்களா? ஸோ இந்த மாரி எடுத்து தான் ஆகணும். அது இல்லாமல் டிராக்டர் சப்ளைல முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, கடையோட வாசலில் ஒரு ஓரமா தான் இந்த கேட்டில் பேனல் வச்சுருப்பாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இல்லைங்க. கடையோட பேக் சைடில் தான் வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு போய் பார்த்தோன்னே எல்லாம் தீந்துருச்சு போல இருக்குது அப்படின்ட்டு ஃப்ரண்ட் டெஸ்கில் போய் கேட்டதுக்கப்புறம் தான் பின்னாடி இருக்குதுன்னாங்க. நிறைய சைஸஸில் வச்சுருக்குறாங்க. கூட நமக்கு ஹெல்ப்பருமே வராங்க. நமக்கு வந்து காரில் லோட் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் போகிறாங்க. நான் வந்து 3 கேட்டில் பேனல் வாங்கினேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 தான் போட போகிறோம் ட்ரெல்லிஸுக்கு. 1 எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிக்கிட்டேங்க. ஃப்யூச்சரில் இன்கேஸ் நம்ம போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா, அதுக்காக வேண்டி ஒரு $40 செலவு பண்ணி ஒரு வண்டி எடுக்கணும் இல்லைங்களா? அதனால் 1 எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வாங்கினோங்க. கேட்டில் பேனல் நேராக உள்ளே போகலிங்க. இந்த மாதிரி படுக்க வைக்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போனோம். அந்த கேட்டில் பேனல் நல்லா ஹெவியாக இருந்ததுங்களா, டக்குன்னு அந்த கம்பி விட்டால் கூட அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ பார்த்து பொறுமையாக பண்ணுற மாதிரி தாங்க இருந்தது. Of course, that one goes in perfectly. இங்கே பாருங்கள் 3 கேட்டில் பேனில் வச்சு எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்ட்டு. டீ போஸ்ட்டுமே கொண்டு வந்து பேக்லேயே கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. டீ போஸ்ட் வந்து நல்லா ஹெவியாக தான் இருந்தது. என்னன்னாங்க நிறைய துரு பிடிச்ச மாதிரியே இருந்தது. எப்படி வெளியிலே தான் போட்டு வச்சுருக்குறாங்களா, அது என்ன தான் பார்த்து பார்த்து பாங்காட்டு இருந்தாலும் அங்கங்கே துரு பிடிச்சிட்டே தாங்க இருக்கும். நானும் பார்த்து பார்த்து நல்ல நல்ல பீஸாக தான் எடுத்தேன். பட் அப்படி தான் அமைஞ்சுதுங்க. மொத்தம் 8 டீ போஸ்ட் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ 2 பேக் ஆஃப் டீ போஸ்ட் கிளிப்புமே வாங்கிக்கிட்டோங்க. என்னன்னாங்க லாஸ்ட் இயர் நம்ம பழைய கார்டன் பெட்டு போடும்போது எனக்கு இந்த டீ போஸ்ட் கிளிப் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னே தெரியாதுங்க. நான் வந்து அதை விட்டுட்டு ஜிப் டையில் தான் போட்டுட்ருந்தேன். நீங்கள் வந்து இந்த டீ போஸ்ட் வாங்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கிளிப் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க. இல்லைன்னா $10 செலவு பண்ணி வாங்குற மாதிரி இருக்குங்க. அடுத்தது ஹோம் டிப்போ போயிட்டுங்க கார்டன் பெட்டுக்கு தேவையான கல்லும் உட்டுமே வாங்கிக்கலாம். கல் வந்து பார்த்திங்கன்னா டீஃபால்ட்டாக கார்டன் பெட்டுக்குன்னு ஒரே கல் தான் வச்சுருப்பாங்க. இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லோட ப்ரைஸ் வந்து $3.97 போட்டிருப்பாங்க. அந்த கல்லில் பார்த்திங்கன்னா 4 சைடுமே கேப் இருக்குங்க. அந்த 4 கேப்லேயுமே நம்ம உட்டு வந்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த உட்டோட சைஸ் வந்து கரெக்டாக அதில் ஃபிட் ஆகுங்க. கொஞ்சம் கூட கேப்பே இருக்காது. அதே மாதிரி மண் வந்து எங்கேயுமே லீக் ஆகாதுங்க. இன்டர்லாக் மாதிரி பர்ஃபெக்டாக டைட்டாக பிடிச்சிக்கும். அது கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்காக வாங்குகிறோம் அப்படின்னா $3.47 57 இருக்குதுங்க. நம்ம வந்து 24 கல் தான் வாங்க போகிறோம். ஒரு பெட்டுக்கு வந்து 8 கல் தேவைங்க. மொத்தம் 3 பெட்டுக்கு 24 கல் வேணும். நம்ம கார்டன் பெட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12 இன்ச்சு ஹைட் வைக்க போகிறோங்களா, அந்த ஹைட்டுக்கு 2 அடுக்கு கல் வச்சோம்னா தான் அந்த உட்டுக்கு வந்து சரிசமமாக வர மாதிரி இருக்குங்க. நம்ம கார்டன் பெட்டோட ஹைட் வந்து 4 ஃபீட் லென்த்துங்க. வித்து வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 1.5 ஃபீட்டுங்க. ஸோ நமக்கு வந்து அந்த சைஸுக்கு 8 கல் ஒரு பெட்டுக்கு வேணும். அதே மாதிரி உள்ள மண்ணுமே பார்த்திங்கன்னா 3 மூட்டை மண் வேணுங்க. நீங்கள் கல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பில்டிங் செக்ஷன்லேயே இந்த மாதிரி பேப்பர் வந்து வச்சுருப்பாங்க. இந்த கவர் வந்து மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ட்ரங்க்கில் வைக்கும்போது இந்த கல் ஆல்ரெடி ரொம்ப வெயிட்டாக இருக்குங்களா, கொஞ்சம் வந்து அங்கங்கே ஸ்க்ராட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த கவரை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விரித்து விட்டுட்டுங்க. எத்தனை கவர் வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. விரித்து விட்டுட்டு நீங்கள் கல் வச்சுக்கோங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா யூஹாலில் வந்து நம்ம ஆல்ரெடி கேட்டில் பேனல் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டுங்க யூஹாலில் போய் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஏன்னா யூஹாலில் வந்து என்னமோ ஒரு ஸ்மெல் அடிச்சிட்டே இருந்துங்க. ஏதோ ஒரு அனிமல் செத்த மாதிரியே ஸ்மெல் அடிச்சிட்டே இருந்ததுங்களா, ரொம்ப நேரம் என்னால் வண்டியில் உட்காரவே முடியல. அதனால் கொண்டு போய் திங்ஸ்லாம் இறக்கணுன்னே கடையில் கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிட்டோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்லை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு காரில் லோட் பண்ணிவிட்டு அடுத்தது தான் உட்டு வாங்க வந்தேங்க. உட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க, ஏன் இந்த உட்டு வாங்குறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே ட்ரீட்டட் உட்டு தான் கார்டன் பெட்டுக்கு வாங்குவாங்க. நான் வந்து அன்ட்ரீட்டட் உட்டு தாங்க வாங்குறது. இது வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரீட்டட் உட்டு வந்து அதில் கெமிக்கல் கலந்துருக்காங்களா, அதில் ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து ரொம்ப உடம்புக்கு கெடுதல்னு சொல்கிறாங்க. அதனால் வேண்டாம், இந்த உட்டு வாங்குகிறோம் அப்படின்னா 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ இந்த உட்டு வந்து அன்ட்ரீட்டட் உட்டு இத்து போச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அதனால் சரின்ட்டு இது வாங்குறதுங்க. இந்த உட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து
8 ஃபீட் உள்ளது வந்து 3 பீஸ் எடுத்துக்கிட்டோங்க. 8 ஃபீட் உள்ளது 3 பீஸ் எடுத்தோம் அப்படின்னா, அப்படியே ஹாஃப் ஹாஃபா 4 ஃபீட்டா கட் பண்ணோம் அப்படின்னா 6 பீஸ் வருங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 4 ஃபீட் வந்து 6 வேணும் அப்படின்ட்டு. 3 8 ஃபீட் எடுத்தோம் அப்படின்னா 6 வந்து 4 ஃபீட் வருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 10 ஃபீட் உள்ள வுட்டு வந்துங்க. இதுவுமே அன்ட்ரீட்டட் வுட்டு தான். அது வந்து 1 மட்டும் எடுத்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 4 ஃபீட்டு இந்த சைடு வந்து 1.5 ஃபீட் வைக்கிறோம் அப்படின்ட்டு. ஒரு 10 ஃபீட் எடுத்தோம் அப்படின்னா, அந்த ஒரு 10 ஃபீட்லேயே 1.5 ஃபீட் வந்து 6 பீஸ் கட் பண்ணிக்கலாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 3 பீஸ் கட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பீஸுக்குமே 40 சென்ட்ஸோ 50 சென்ட்ஸோ சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து நம்ம வேரி ஆகுங்க. நாம் வந்து வுட்டு கட் பண்ணதுக்கு $2 வந்து கட்டிங் சார்ஜ் கொடுத்துங்க. 3 பீஸ் ஆல்ரெடி ஃப்ரீ. அது போக $2 நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தது. வுட்டு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 1 ஃபீட்லேருந்து 1.5 ஃபீட்டாச்சும் இருக்கணுங்க. அதுக்கு கம்மியாக இருந்தால் அங்கே கட் பண்ணுறவங்க வந்து கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாம் வந்து எந்த சைஸ் வேணால் கார்டன் பெட்டு போட்டுக்கலாங்க. எங்களுக்கு வந்து பழைய கார்டன் பெட்டே பார்த்திங்கன்னா 1.5 ஃபீட்டு அப்புறம் 4 ஃபீட்டு தான் போட்டிருந்தோங்க. அதுவே காம்பேக்டாக கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைஸ் நாங்கள் போட்டிருக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 ஃபீட்டு கூட இந்த சைடு வச்சுட்டு 4 ஃபீட்டு 5 ஃபீட்டு எவ்வளோ வேணால் பெருசு பண்ணிக்கலாங்க. எல்லாமே நம்ம கம்ஃபர்ட் தான். இன்னொரு என்ன ரீசன் 4 ஃபீட் நாங்கள் போட்டோம் அப்படின்னா, ட்ரெல்லிஸ் தனித்தனியாக போட்டிருந்தோம் இல்லைங்களா, ஒரு ட்ரெல்லிஸுக்குமே மினிமம் வந்து 4 ஃபீட்டாச்சும் வுட்டு இருக்கணுங்க. அதுக்கு கம்மியாக இருந்தால் ட்ரெல்லிஸ் வந்து அந்த வுட்டை தாண்டி வெளியில் நீட்டிகிட்டு இருக்குங்களா, அதனால் மினிமலாக என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மண்ணுங்க. மண் வந்து ஒவ்வொரு டைமும் சாயில் 3ல தான் வாங்குவோங்க. இந்த டைம் கார்டன் பெட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் போடுறோங்களா, அதனால் சாயில் 3 மண் கண்டிப்பாக மிச்சம் இருக்குங்க. அது வந்து ட்ரைவேல வேறு வச்சுட்டு போயிட்டாங்கன்னா நம்மளால் தூக்கிட்டு வந்து பின்னாடி வைக்க முடியாதுங்களா, அதனால் பேசாமல் காஸ்கோலேயே வாங்கிக்கலான்ட்டுங்க. காஸ்கோவில் வந்து மார்ச் 2லேருந்து 25 வரைக்குங்க இந்த கார்டன் சாயில் வந்து $2 ஆஃபுங்க. இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை வந்து $7.99ங்க. இது வந்து ஒரு பேக் வந்து பார்த்திங்கன்னா 50 குவாட் இருக்குங்க. ஒரு கார்டன் பெட்டுக்கு 3 பேக் வந்து கரெக்டாக இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, சாயில் 3யோட பெரிய ஃபேன் இல்லைங்களா, அதனால் 2.5 பேக்கு கிட்ட போட்டுக்கிட்டு மேலே வந்து ஒரு பேக் வந்து சாயில் 3 வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். ஒரு பேக்லேருந்து 1.5 பேக் டாப் அப் பண்ணிக்கலான்ட்டு சாயில் 3 வந்து ஒரு 5 பேக் வாங்கி வச்சுருக்குறேங்க. இதை போட்டுட்டு இதுக்கு மேலே அதை டாப் அப் பண்ணிக்கலான்ட்டுங்க. அதனால் நான் 8 பேக் தான் மண் வாங்கியிருந்தேன். சாயில் 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேக், அதுவுமே ஆஃபர் போகுதுங்க. மிக்ஸ் அண்ட் மேட்ச்னு சொல்லிட்டு மினி க்யூப் வந்து பார்த்திங்கன்னா 4 வாங்கினோம் அப்படின்னா 5 வந்து நமக்கு கிடைக்குங்க. 1 வந்து ஃப்ரீ எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அதில் வாங்கியாச்சுங்க. இங்கே பாருங்கள், ஒரு கார்டன் பெட் செட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு 1.5 ஃபீட் உள்ளது 2 வுட்டுங்க, 4 ஃபீட் உள்ளது 2 வுட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கல் பிளான்டர் வால் பிளாக் இருக்குது இல்லைங்களா, மொத்தம் 8 கல் வேணுங்க இந்த ஒரு பெட்டு செட்டப் பண்ணுறதுக்கு. நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இது கரெக்டாக 1.5 ஃபீட்டுங்க. இந்த அகலம் வந்து கரெக்டாக இருக்கும். எங்களோட சைஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச் இருக்குங்க. அதனால் 2 கல் வச்சோம்னா தான் அந்த கல் வந்து அந்த வுட்டு வந்து மேலே வந்து நீட்டிகிட்டு இருக்காமல் ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு கல் மட்டும் வச்சோம்னா பாருங்களேன் மேலே எவ்வளோ பெருசு வுட்டு நீட்டிகிட்டு இருக்குதுன்ட்டு. அதனால தான் 2 கல் வச்சுருக்குறோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா 2 கல்லை வச்சுட்டுங்க அந்த 1.5 ஃபீட்டை வச்சுட்டு அந்த இன்னொரு கேப் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இந்த பெரிய 4 ஃபீட்டோட வுட்டை வந்து வச்சுருங்க. வச்சுட்டு எண்டில் பார்த்திங்கன்னா எகைன் இந்த கல்லை வச்சுட்டுங்க இந்த சைடுமே 1.5 ஃபீட் வச்சுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. முடிச்சதுக்கப்புறம் அந்த மேலே வந்து டாப்பில் 4 கல்லையும் வச்சு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் இந்த வுட்டு வைக்கும்போது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஏன்னா புல் வந்து இப்போ ஒரு 4-5 வருஷமாக தளைஞ்சிருது இல்லைங்களா, அது வந்து சர்ஃபேஸ் ஈவனாக இல்லைன்னா கொஞ்சம் அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வுட்டை வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குன்னா அந்த புல்லை வந்து லைட்டாக வந்து வெட்டி விட்டு அந்த வுட்டு கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாவே அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏன் மெஷர் பண்ண அப்படின்னா, நம்ம ட்ரெல்லிஸ் வளைச்சி விட்றோம் இல்லைங்களா, அந்த கேப் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு விட்டுக்கலாங்க. நான் வந்து 5 ஃபீட் விட்டுருந்தேன்.
5 ஃபீட் விட்டாவே ட்ரெல்லிஸ் வந்து நம்ம எட்டி பிடிக்கிற மாதிரி தாங்க இருந்தது அந்த சென்டர் பார்ட்டு. இன்னமுமே கம்மியாக விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப வளர்த்தியாக இருக்கும் இல்லைங்களா, காயெல்லாம் பறிக்க கஷ்டமாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5 ஃபீட் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு போட்ட கார்டன் பெட்லேருந்து இதுக்கு வந்து ஒரு 5 ஃபீட் மெஷர் பண்ணிட்டுங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து 2 கல்லை வச்சு நடுவில் வந்து அந்த 1.5 ஃபீட் உள்ள உட்டு வச்சிடணுங்க. அடுத்தது 4 ஃபீட் உள்ள உட்டை வச்சுட்டு மறுபடியும் எகைன் 2 கல் வச்சுட்டுங்க. அந்த லாக் பண்ணுறது பாருங்களேன் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த உட்டுக்கு நடுவில் நீட்டாக லாக் ஆகிக்குங்க. மறுபடியும் மேலே வந்து 4 கல்லை வச்சு லாக் பண்ணிடணும். எகைன் அதே மாதிரி அடுத்த 5 ஃபீட் கேப் விட்டுட்டுங்க இதே மாதிரி இன்னொரு கார்டன் பெட்டையுமே செட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 3 கார்டன் பெட்டுமே செட் பண்ணியாச்சுங்க. அங்கே பாருங்களேன் உட்டு பாருங்கள் கல்லை தாண்டி வெளியில் எக்ஸ்ட்ரா நீட்டவே இல்லை, கரெக்டாக கணக்காக இருக்குதுங்க. அதனால தான் ஒரு பெட்டுக்கு வந்து 2 கல்லுங்க, ஒரு சைடு 2 கல், மொத்தம் 8 கல் நம்ம வச்சுருக்குறோம். ஒரு பெட்டுக்கும் இன்னொரு பெட்டுக்குள்ள கேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 அடி விட்டுருக்குறோங்க. பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ட்ரெல்லிஸ் போட்டோம் அப்படின்னா கணக்காக இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டீ போஸ்ட் வந்து ஒரு சைடு 2 டீ போஸ்ட் அடிக்கணுங்க. மொத்தம் வந்து 8 டீ போஸ்ட் அடிக்க போகிறோம். என்ன பண்ணுங்கன்னா அந்த கார்டன் பெட் 5 அடி கேப் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து உட்டுக்கு பக்கத்துலேயேங்க இந்த ஆங்கர் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது பாருங்கள் வெளில ப்ரொஜெக்டாக இருக்குது. அது வந்து நல்லா மண்ணுக்குள்ளே போகணுங்க. அந்த ஒயிட் கலரில் பெயிண்ட் இருக்கிறது வந்து டாப்பில் தான் இருக்கணும், அந்த கீழே இருக்கிறது வந்து உள்ளே போயிடணும். என்ன பண்ணுங்கன்னா அடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். அதுக்குன்னே வந்து ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் கைப்பிடிமாக இருக்குங்க. அதை அடித்தோம்னா அழகாக உள்ளே போயிடும். நம்மக்கிட்ட அது இல்லைங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு சுற்றியில் வந்து 4 தடவை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கார்டன் கல் அங்கங்கே இருந்ததுங்களா, அந்த கல்லை தான் எடுத்து அடிக்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் அடிக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த பார்ட் இருக்குது இல்லைங்க, அந்த ஆங்கர் பிளேட்டு நல்லா மண்ணுக்குள்ளே போகிற அளவுக்கு வைங்க. அப்போ தான் வந்து அந்த கம்பி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. சம்டைம்ஸ் நமக்கு காற்றெல்லாம் ரொம்ப அடிக்கும் இல்லைங்களா, அந்த கம்பி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த ட்ரெல்லிஸை வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு நேராக வந்து இன்னொரு டீ போஸ்ட் வந்து அடிச்சுக்கலாங்க. நம்ம கார்டன் பெட்டுக்கு 2 சைட்லேயுமே 5 ஃபீட் கேப் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த 5 ஃபீட் கேப்பில் தான் ட்ரெல்லிஸ் நம்ம போட போகிறோம். ஸோ ஒரு சைடும் 2 டீ போஸ்ட் அடிக்கணுங்க. ஒரு ட்ரெல்லிஸுக்கு 4 டீ போஸ்ட் தேவை. ஒரு சைடு 2 அடித்தோம்னா அந்த டீ போஸ்ட் வளைச்சி விட்டுறதுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இது கொஞ்சம் அடிக்கிறது பெரிய கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் எப்படியோ அடித்து முடிச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள் 8 டீ போஸ்ட்டுமே அடித்தாச்சுங்க. உள் பக்கமாக 4 நாள் அடிச்சிருக்கோம், பார்க்கும்போதே தெரியுதுங்களா. எல்லாமே இந்த ஆங்கர் பிளேட்டு உள்ளே போகிற அளவுக்கு அடிச்சிருக்குறோங்க. 6 ஃபீட் வாங்கினோம், ஆனால் இப்போ உயரம் பார்த்தீங்களா 1 ஃபீட் வந்து மண்ணுக்குள்ளேயே போயிடுங்க. அடுத்தது வந்து கேட்டில் பேனல் 3 வாங்கியிருக்கிறோம் இல்லைங்களா, 2 தான் இன்றைக்கி போட போகிறேங்க. 1 வந்து ஃப்யூச்சரில் வேணும்னா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா கேட்டில் பேனலை நேராக நிமித்திக்கோங்க. அடுத்தது அப்படியே யூ மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. கேட்டில் பேனல் கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்க, பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் வந்து விட்டுட்டிங்கனாலும் நல்லா பலான்னு அடிச்சிடும், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். யூவாக பெண்ட் பண்ண வாக்கில் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் டீ போஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த யூ மாதிரியே கொண்டு வந்துட்டு லைட்டாக நிமித்தணும் அப்படின்னா அப்படியே அழகான ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆகிடுங்க. இங்கே பாருங்களேன் எப்படி ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குதுன்ட்டு. ஈவனாக கொண்டு வரவே கரெக்டாக வந்துடுங்க. ஒன்ஸ் வந்து அந்த 4 டீ போஸ்ட்டுக்குள்ளே அந்த கேட்டில் பேனல் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் விரியவே விரியாது. நம்ம கேட்டில் பேனலில் மண்ணில் வேணும்னாலும் வச்சுக்கலாம் கீழாவை, இல்லை எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படின்னா அந்த கல்லோட உயரத்துக்குமே வச்சுக்கலாங்க. நான் என்ன பண்ணேன்னா கல்லோட பாதி உயரத்துக்கு வச்சுக்கிட்டேன். ரொம்ப மண்ணோடு வச்சுட்டோம் அப்படின்னா அங்கே புல்லெல்லாம் வளரும் இல்லைங்களா, வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு வச்சுட்டேங்க. இதுவே டீ போஸ்ட் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். பட் இருந்தாலும் டீ போஸ்ட்டுக்கு கிளிப் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா 2 பேக்கு, நம்ம டீ போஸ்ட் கிளிப் வந்து அங்கங்கே போட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இங்கே காற்று வந்து கண்ணா பின்னான்னு அடிக்குதுங்களா, ஸோ கண்டிப்பாக சப்போர்ட்டுக்கு வந்து எதாவது டைட்டாக கொடுத்து தான் ஆகிற வேண்டியதாக இருக்குதுங்க.
போட்டு வச்சுட்டு பின்னாடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே இல்லை இல்லை அந்த செட் கீழே வரணும். ஓகேவா? ஓகே. இந்த கேட்டில் பேனல் பாருங்களேன், மண்ணிலேருந்து எவ்வளோ தூரம் வந்து உயரமாக வச்சுருக்கேன்ட்டு. இன்னுமே மேலே வச்சுக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா ஹைட்டு கொஞ்சம் சென்டரில் எட்டாத மாதிரி தாங்க இருந்தது. அதனால் இந்த ஹைட்டே போதும் அப்படின்ட்டுங்க. கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பேக்குங்க. அந்த ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா டீ போஸ்ட்டுக்கு. இது என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சைடு வந்து அந்த வளைச்சுடுற கம்பி பெருசாக இருக்குங்க, ஒரு சைடு வந்து சின்ன கம்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சின்ன கம்பியை மாட்டிட்டு நீங்கள் பெரிய கம்பியை வந்து நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. அந்த கட்டிங் பேடில் இழுக்கும் போது தான் கரெக்டாக வரும். கையில் வந்து நம்மளால் ஈஸியாக பெண்ட் பண்ண முடியாதுங்க. ஒரு கிளிப்பும் நீங்கள் கட்டிங் பேட் வச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து இது ரொம்பவே சிரமமாக இருந்ததுங்க. ஏன்னா ஒரு சைடு மாட்டுறது டக்குன்னு ஈஸியாக மாட்டுற மாதிரி இருந்ததுங்க. இன்னொரு சைடு வந்து பிடிச்சி இழுக்க கஷ்டமாக இருந்தது. இழுத்ததோடு விட்டுறாதீங்க. அந்த கம்பி மாதிரி நீட்டிகிட்டு இருக்குது இல்லைங்களா, அதை லைட்டாக வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. இல்லைன்னா நமக்கு ஷார்ப்பாக இருக்கனால தெரியாமல் கை வச்சுட்டா குத்திடும் இல்லைங்களா. நம்ம பழைய பெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிப் டை தாங்க போட்டிருக்கிறோம். ஜிப் டை போட்டு 2 வருஷம் நம்ம கார்டன் பெட்டு சூப்பராக தான் இருக்குது. நாம் கம்முன்னு ஜிப் டையே போட்டுக்கலாம் அப்படின்னு இல்லை இதுதான் கொடுத்துருக்காங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்ட்டு ட்ரை பண்ணோங்க. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்காம என்ன பண்ணேன்னா அந்த டீ போஸ்ட் கிளிப்புமே போட்டுட்டுங்க, கீழெலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஜிப் டையை வந்து போட்டு விட்டுட்டுங்க. ஏன்னா ஜிப் டை போடுறது வந்து பார்த்திங்கன்னா சும்மா 2 மினிட்ஸ்க்குள்ளே டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருந்தது. இந்த கம்பி தாங்க உள்ளே வந்து இந்த கட்டிங் பெட்டை விட்டு இழுக்கிறது பெரிய வேலையாக இருந்ததுங்க. ஏன்னா கீழெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்லோட கொஞ்சம் ஒட்டி வச்சிருக்கிறதுனால அந்த இடத்துல கேப் இருந்ததுங்க. அந்த கம்பியை உள்ளே விட்டு இழுக்க முடியல. அதனால் அங்கங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிப் டை வந்து போடுற மாதிரி இருந்தது. இங்கே பாருங்களேன் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. நம்ம ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி கடலை தாண்டிட்டோங்க. இன்னும் மண் மட்டும் கொட்டிட்டு அவ்வளோதான் கார்டன் பெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு. நீங்கள் ட்ரெல்லிஸுக்கு வந்து இந்த டீ போஸ்ட் கிளிப்பு போடும்போதுங்க இவ்வளோ தான் போடணுங்கிற லிமிட் இல்லை. நமக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க. மினிமம் வந்து ஒரு 10-15 போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா போடுற வரைக்கும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்டன் பெட்டுக்குள்ளே வந்து நிறைய புல் இருந்ததுங்க. நம்ம பெட்டோட சைஸ் சின்னது தான், பட் நமக்கு வந்து புல் அதை வெட்டி எடுக்கிறது பெரிய வேலையாக இருந்ததுங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா. புல்லெல்லாம் வந்து கண்ணாப்புறன்னு ஸ்ட்ராங்காக வளர்ந்து கிடக்குது. வேணுங்கிற இடத்துல வளராமல் அங்கங்கே சட்டையாக இருக்குதுங்க. வேண்டாங்கிற இடத்துல தான் அத்தனை வளர்ந்துருக்குது. பட் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அத்திப்பழமும் மாதுளம்பழ செடி இங்கே போட்டிருந்தனால ஒரு செட்டில் வந்து புல்லே இல்லாமல் இருந்ததுங்க. ஒரு சைடு பாதி ஃபுல்லாக கொஞ்சம் மட்டும்தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது. மழை வந்த டைமில் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. டக்குன்னு வெட்டும் போதே வந்துடும் ஈஸியாக. நான் என்ன பண்ணேன்னா கொத்து மாதிரி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் இருக்கிற புல்லை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேங்க. புல்லை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மண்ணை வந்து சமமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மண்ணே கொட்ட போகிறோம். மண் கொட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் வந்து புல்லை ஃபுல்லாக க்ளீன் பண்ணாலுங்க சுற்றி இருக்க புல் வளருதோ இல்லையோ, அந்த கார்டன் பெட்டை ஒட்டி இருக்குது பாருங்கள் புல், அது தாங்க பயங்கரமாக வளரும். அது ரொம்ப வந்து நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அடியிலலாம் வேர் போய் பயங்கர நீளமாக வளரும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மண்ணை வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டுங்க அதுக்கப்புறமா வீட்டில் வந்து இந்த அமேசானில் நம்ம வெளியில் வாங்கின அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, ப்ரௌன் கலர் பாக்ஸு, அந்த பாக்ஸோட அட்டையை வந்து தான் போட போகிறோம். நீங்கள் வந்து தின்னாக இருந்தாலும் சரி திக்காக இருந்தாலும் சரிங்க, இது எல்லாமே மக்கறது தான். நம்ம பழைய கார்டன் பெட்டுக்குமே இதே மாதிரி தாங்க பண்ணியிருந்தேன். முதல் வருஷம் வந்து புல் நிறையா இருந்த மாதிரி தான் இருந்தது. அந்த ஒரு வருஷம் மட்டும் எடுத்து விட்டேங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சுத்தமாக புல்லே முளைக்கவே இல்லை. இது வந்து புல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணு கடையிலேருந்து வர்றது வந்து ஓரளவு குறைஞ்சிருங்க. நம்ம போடுற மண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொலன்னு தான் இருக்குது இல்லைங்களா, அந்த புல் ஈஸியாக மேலே வரத்துக்கு நல்லா வாகுவாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது என்ன பண்ணுங்கன்னா, அந்த ப்ரௌன் கலர் அட்டை இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அட்டை வந்து நல்லா ஊறிடுங்க, சொதன்னு ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் மண் போட்டிங்க அப்படின்னா அந்த அட்டையும் நாளடைவில் மக்கிடும். மறுபடியும் புல்லும் அங்கே வந்து வர முடியாத அளவுக்கு அதையும் ரெடி பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு.
இது நல்லா ஊறட்டுங்க. ஊறுறதுக்குள்ளே ஒரு பெட்டுக்கு தேவையான மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு பெட்டுக்கு 3 மூட்டை மண் வேணும் அப்படின்ட்டு. நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 2 மூட்டை மண் தான் போட போகிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சாயில் 3ல வெஜ்ஜி மிக்ஸ் வந்து மினி க்யூப் வந்து வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு. அதுவும் நார்மல் மண் தாங்க. பட் அது வந்து மேலே மட்டும் டாப் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணுங்கன்னா, மண்ணெல்லாம் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் வீட்டில் நம்ம ஆல்ரெடி வந்து காய்கறி ஏதாவது ஒன்று இருக்குங்க வேஸ்ட்டு, நம்ம அன்னைக்கு சமைப்போம் இல்லைங்களா. நான் இப்போ பக்கமாக தான் வந்து பச்சை பயிர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேங்க. அந்த தொழில் அப்படியே இருந்தது. அதை எதுக்கு நம்ம ட்ராஷ் போடணும், நம்ம கார்டன் பெட்டில் போட்டாவே மக்கிடும்ட்டு வச்சுருந்தேன். அது என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கோங்க. அது எப்படியும் மக்கிடும். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெருசான சமையல் இல்லைங்க. அதனால் கொஞ்சோண்டு தான் வெங்காயமும் உருளைக்கிழங்கு தோலும் இருந்தது. என்ன சமைச்சிங்களோ அந்த காய்கறியோட தோல் மட்டும் போட்டுட்டுங்க. வேணும்னா போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல் தாங்க. வீட்டில் நம்மக்கிட்ட இருந்தனால நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, மண்ணை வந்து ஃபுல்லாக கொட்டிக்கலாங்க. கரெக்டாக அந்த பெட்டோட ஹைட்டுக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி இது 12 இன்ச்சு ஹைட் இல்லைங்களா அந்த உட்டோட ஹைட்டு. நமக்கு 3 மூட்டை மண் பிடிக்கும். ஆனால் என்னென்னா பார்க்கும்போது நல்லா பொலன்னு ஹைட்டாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். அது தண்ணி ஊற்ற ஊற்ற என்ன ஆகுனா மண் வந்து ஹைட்டு இறங்கிக்கிட்டே இருக்கும். இதுதாங்க அந்த சாயில் 3 வெஜ்ஜி மிக்ஸு. இதுதான் அந்த மினி க்யூபு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் வந்து $17 வருங்க. நம்ம சாயில் 3 வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. இந்த காஸ்கோ மண்ணோட கொஞ்சம் காஸ்ட்லி தான். நான் வந்து இது 2 மூட்டை தான் வாங்கியிருந்தேன். ஒரு பெட்டுக்கும் மொத்தம் 5 பேக் வந்துருந்ததுங்க. 1.5 பேக் கிட்ட போட்டுக்கிட்டேன். இது மேலாப்பில் போட்டு இது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டுங்க. தண்ணி விட்டுக்கலாம். எப்பயுமே மண் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கில் வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி பேக் பண்ணாங்கன்னு தெரியாது. அதோட சூடு வந்து ரொம்ப இருக்குங்க. அந்த சூட்டோடையே நம்ம வந்து மண்ணை போட்டு உடனே விதைய போட்டோம் அப்படின்னா அந்த சூட்டில் வந்து வரத்துக்கு ரொம்ப சிரமப்படும். என்ன பண்ணுங்கன்னா, மண்ணை கொட்டிட்டு தண்ணி வேணுங்கிற அளவு விட்டுட்டு ஒரு நாள் விட்டுருங்க. நம்ம நார்மல் வெதருக்கு அதெல்லாம் நார்மலாக மாறினதுக்கு அப்புறமா நம்ம வேணுங்கிற விதையை வந்து ஊனிக்கலாங்க. இவ்வளோ வேலை செய்கிறோம், செடி நல்லா வந்துடும் இல்லைங்க, அந்த நம்பிக்கையில் தான் செஞ்சிட்ருக்கிறேன். மண்ணை தூக்கிட்டு வரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு தான் சின்ன மூட்டையாட்டு இருக்குது. கடையிலேருந்து அங்கே ட்ராலியில் எடுத்து வச்சு வீட்டில் கொண்டு வந்து அந்த குழந்தையாட்டம் தான் ஒரு மூட்டையை தூக்கிட்டு வந்தாங்க. என்னால் தூக்கவே முடியல. ஒரு மூட்டையாக கொண்டு போது இன்னும் 4 இருக்குது, இன்னும் 3 இருக்குது, இன்னும் 2 இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே தான் வந்து பண்ணேன். ஆல்மோஸ்ட் பாருங்கள், கார்டன் பெட் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. 3 பெட்டுக்குமே மண் போட்டாச்சுங்க. இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து இன்னொரு ட்ரெல்லிஸு வைக்கிற மாதிரி இருந்தால் இதே மாதிரி இன்னொரு செட்டப் வந்து அந்த சைடு வந்து ஒரு கார்டன் பெட்டு போட்டுட்டு ட்ரெல்லிஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. கார்டன் பெட்டு பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்ட்டு. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் வேலை வந்து கிட்டத்தட்ட நல்லாவே பயங்கர வேலை வாங்கிடுச்சு தான். பட் இருந்தாலும் உடம்புக்கு நல்லது தானேங்க இந்த மாதிரிலாம் வேலை செய்கிறது. ஸோ நமக்கு வந்து செடி வந்து நல்லபடியாக வந்ததுனாவே ஒரு ஹாப்பி தாங்க. அப்புறம் நம்ம கார்டன் பெட்டு வந்து பார்த்திங்கன்னா பழைய கார்டன் பெட்டு போட்டிருந்தோம் இல்லைங்களா, ட்ரெல்லிஸ் போட்டு, அதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்டண்ட்டாக தான் போட்டிருக்குதுங்க. தண்ணி விடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அப்புறம் மறுபடியும் காய்கறி அறுவடை பண்ணுறது எல்லாமே ஒரு பக்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போட்டோம். அங்கே பாருங்கள், ட்ரெல்லிஸ் வந்து நம்ம 5 ஃபீட்டு கேப் போட்டிருக்கிறோம். இருந்துமே பாருங்களேன், எனக்கே எட்டல. நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஹைட்டாக தான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. எனக்கே ரொம்ப எட்டி பிடிக்கிற மாதிரி தாங்க இருந்தது. காய் வந்ததுக்கப்புறம் தான் எப்படி அறுவடை பண்ண போகிறோன்னு பார்க்கணும். நம்ம கார்டன் பெட்டுக்கு மொத்த செலவு வந்து பார்த்திங்கன்னா $392 25 சென்ட் ஆச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்லுக்கு மட்டுமே $95 28 சென்ட் ஆச்சுங்க. அதே மாதிரி வுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா $67 ஆச்சு. கேட்டில் பேனலுக்கு $54ங்க. டீ போஸ்ட்டுக்கு $43 92 சென்ட்ஸுங்க. அதே மாதிரி மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா $131 98 சென்ட்டு. நம்ம சாயில் 3 வாங்கணும் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு $60 எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சிங்க. மொத்த செலவு $392. பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் ஹோல் சம்மர் ஃபுல்லாகவே காய்கறி எதுவுமே நான் கடையில் வாங்க மாட்டேனுங்களா, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நமக்கு வந்து ஓரளவுக்கு மிச்சம் பிடிக்கலினாலும் நம்ம கடையில் வாங்குகிற செலவு டேலி பண்ணிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். பட் வேலை கொஞ்சம் ஜாஸ்தி. கடையில் வாங்கினா டக்குன்னு வேலைக்கு வாங்குகிறோம், செய்கிறோம், முடிஞ்சிடும். பட் இது வேலை கொஞ்சம் ஜாஸ்திங்க. பட் மனசளவில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுங்க அது வந்து அப்படியே பறந்து போயிடுற மாதிரி இருக்குதா, அதனால் இந்த வேலை செய்கிற கஷ்டம் எதுவுமே தெரியலிங்க.
இனி நம்ம கார்டன் பெட்டில் என்னென்ன காய்கறிலாம் புது கார்டன் பெட்டில் அறுவடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க. நம்ம கார்டன் பெட் செட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை அனுப்புகிறேங்க. முடியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே செக் பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்குமே இருக்குதுங்க. இன்னொன்றுமே சொல்கிறேன், இந்த லிங்க்லாம் வந்து எதுவுமே ப்ரமோஷன் கிடையாதுங்க. நானாக எந்த ஐட்டம் பிடிக்குதுன்னு பார்த்து வாங்கினது தான். ஒரு சிலர் வந்து நீ ப்ரொமோஷனுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்கிறீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தாங்க பண்ணியிருக்கிறேன். எது ப்ரமோஷன்லாம் இல்லை. நீங்கள் எதுவும் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. இந்த vlog வந்து இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.